ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இன்னைக்கு லைவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா 12th பாலிட்டியில் இருக்கிற ஆட்சித்துறை. சரிங்களா? இந்த ஆட்சித்துறையில் பெரும்பாலும் எதை பற்றி கேட்டிருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு, பிரதமர் அலுவலகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர். சரிங்களா? எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் முக்கியம். பெரும்பாலும் நீங்கள் குடியரசுத் தலைவரை பற்றியும் ஆளுநரை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 12th பாலிட்டியில் ஆட்சித்துறையை பற்றி பெரும்பாலும் கேள்விகள் இதுவரைக்கும் வந்ததில்லை. ஆனால் சில கேள்விகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆர்டிகளை பேஸ் பண்ணி இல்லாமல் கூற்றுகள் தான் இருக்கும். ஏன்னா 12th பாலிட்டிலேருந்து நீங்கள் கூற்றுகள் தான் கேள்வி எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ பாடத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி 12th ஆட்சித்துறையில் ஃபஸ்ட்டு கேள்வி, தேசிய அளவில் நெருக்கடி நிலையை அறிவிப்பதற்கான சூழல். தேசிய அளவில் நெருக்கடி அறிவிப்பதற்கான சூழல். போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, உள்நாட்டு கலகங்கள். கரெக்டு தான். ஆப்ஷன் டி 1, 2, 3. சரிங்களா? இது என்ன ஆர்டிகல் வரும்? 352, 3 தான் வரும். சரிங்களா? இது தேசிய நிலை. ஒரு நம்ம இந்தியா முழுமைக்கும். மாநிலத்துக்கு 356. சரிங்களா? நிதிக்கு 360. ஞாபகம் வச்சுங்க. எந்த சூழ்நிலையிலையும் இந்த 3 ஆர்டிகளையும் தயவுசெய்து மறந்துடாதீங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, எந்த ஆண்டின் அரசமைப்பு திருத்தத்தின்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருவரே ஆளுநராக இருக்க முடியும்? எந்த ஆண்டு? எந்த ஆண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1956. சரிங்களா? இதற்கான ஆர்டிக்கல் என்ன? 153. ஆர்டிகல் 150 பிரகாரம் 53 பிரகாரம் ஒரு ஆளுநர் 1 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநராக இருக்க முடியும். சரிங்களா? இது எப்போ திருத்தினாங்க? 1956. ஆனால் இந்த ஆளுநருங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கு. அதே மாதிரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவில் இருப்பார். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான சூழ்நிலை இல்லைங்கிறப்ப பிரச்சனை தான். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் மாதிரி தான் போகும். சரிங்களா? ஸோ அடுத்து, குடியரசுத் தலைவரின் பதவி கீழ்கண்ட எந்த வகைகளில் காலியாகலாம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. 5 ஆண்டு காலம் பதவிக்காலம் முடிவந்த நிலையில் காலியாகலாம், நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்படுவதன் மூலம் காலியாகலாம், அவரது உடல்நலவு குறைவு காரணமாக காலியாகலாம். 3ல் எது கரெக்ட்? ஆப்ஷன் பி. சரிங்களா? உடல்நலை குறைவு இருந்துச்சுன்னா அவர் பதவி விலகணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? உடல்நல குறைவு இருந்துச்சுன்னா அவர் பதவி விலகணும்னு அவசியம் இல்லை, காலியெல்லாம் ஆகாது. அவர் ராஷ்டிரபதி பவனில் இருந்தோ ராஷ்டிரபதி நிலையத்தில் இருந்தோ அவர் வேலையை பார்க்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா துணை குடியரசுத் தலைவராக கொஞ்ச நாள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் ரெஸ்ட் எடுக்கலாம். பதவி காலியாகாது, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் போகும். ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க. சரிங்களா? அடுத்து, குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வருவற்றுள் சரியான விடை. அமெரிக்க குடியரசுத் தலைவரை போர் உண்மையான செயல் அதிகாரம் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவரது பெயரால் அவரது தலைமையில் அல்லது மேற்பார்வையில் நிர்வாகம் நடைபெறுகிறது. அமைச்சரவையும் நாடாளுமன்றத்திற்கும் பொறுப்புடையது. குடியரசுத் தலைவர் பதவிங்கிறது. இதில் எது சரியான விடை? சரியான விடை எதுனா இதுவும் இதுவும். சரிங்களா? 2, 3. ஸோ அமெரிக்க குடியரசுத் தலைவர் போல உண்மையான செயல் அதிகாரம் இல்லை. சரிங்களா? இவர் பெயரளவில் தான். உண்மையான செயல் அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? பிரதமர்கிட்ட இருக்கும். குடியரசுத் தலைவரை பேரால் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் குடியரசுத் தலைவருக்கு பவரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பவர் யார்கிட்ட இருக்கும்? பிரதமர்கிட்ட தான் இருக்கும். குடியரசுத் தலைவரை கொஞ்சம் டம்மி மாதிரி தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அமெரிக்காவில் பிரசிடென்ட் தான் உண்மையான அதிகாரம். இப்போ ஜோ பைடன் இருக்கார் இல்லையா, அவர் என்னது? அமெரிக்க பிரசிடென்ட், அதிபர், குடியரசுத் தலைவர். அவர் பிரதமர்லாம் அங்கே கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து,
இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் இருக்கு? நெருக்கடி கால அதிகாரங்கள்னா 352, 356, 360, 365ன்னு ஒன்று இருக்கு. இந்த பாடத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, படிச்சிங்க. சரிங்களா? இது எந்த பாகத்தில் இருக்கு? இந்த பாகம்னு வந்து பார்த்தீங்கன்னா 18 இப்படி வரும். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? பாடம் வந்து சின்ன பாடம் தாங்க, ரொம்ப கேள்வி இருக்காரு. அதிகபட்சம் ஒரு 60-65 கேள்விக்குள்ளே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பார்த்துடலாம். ஆனால் இருக்கிற கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்து தவறானது அவசர சட்டம் 213. இது எதுனா, குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டம் வச்சிருப்பார் இல்லையா, அதற்கான ஆர்டிக்கல்ல எது தவறு? 213, 352, 356, 365. இல்லை, 213 வரும். எது தவறு? இதுதான் தவறு. 300 நிதி நெருக்கடினா என்ன சொல்லியிருக்கேன், 360 வரும். 213 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வரும். ஸோ சட்டமன்றம், மாநிலத்தில் சட்டமன்றம் அமர்வில் இல்லாதப்ப ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிப்பார். சரிங்களா? மீண்டும் சட்டமன்றம் கூடுனதுக்கு அப்புறம் 6 வாரத்துக்குள்ள அதுக்கான அங்கீகரிப்பு சட்டம் வேணும். ஸோ இது அவசர சட்டம் வரும், அவசர சட்டத்துக்குள் தான் வரும். ஆனால் யாரு கீழே வரும்? ஆளுநர் கீழே வரும். இதுவும் கரெக்டு தான். சரியா? ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த 365 இருக்கு இல்லையா, 365 எது சம்மந்தமாக அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒத்துவிடாமல் கவர்மெண்ட்டே ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அங்கே நெருக்கடி போடுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 365 வரும். பாடத்தில் கொடுத்துருப்பாங்க, பாருங்கள். ஸோ இந்தியாவின் மூத்த நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். மூத்த நீதிபதி இல்லாத போது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அப்பதவி பிரமாணத்தை செய்து வைப்பார். சரியான கூற்று எது? சரியான கூற்று எது? இல்லை, ரெண்டுமே சரியில்லை, இரண்டுமே தவறு. ஆப்ஷன் டி போட்டிருப்பீங்க சில பேர், ரொம்ப சூப்பர். சரிங்களா? ஆக்சுவலாக குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்? மூத்த நீதிபதி இல்லை, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் யாருக்கு பதவி பிரமாணம்? குடியரசுத் தலைவருக்கு. உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இல்லை, தேர்ந்தெடுக்கப்படல, அவர் உடம்பு சரியில்லை, வேற ஏதாவது பிரச்சனைங்கும் போது தான் அந்த உச்ச நீதிமன்றத்திலேயே இருக்கிற மூத்த நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அப்படியே உல்டாவை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, குடியரசுத் தலைவருக்கான வசதிகள் தொடர்பான பின்வருவற்றுள் சரியான விடை. அதிகாரப்பூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவன் வாடகை செலுத்தி பயன்படுத்த அவருக்கு உரிமை உண்டு. நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து ஊதியம், படிகள், தனி உரிமைகளையும் அனுபவிக்க அவருக்கு உரிமை உண்டு. குடியரசுத் தலைவர் மேலும் சில சலுகைகளையும் விதிவிலக்கும் தரப்பட்டுள்ளன. எது சரியான விடை? குடியரசுத் தலைவருக்கான வசதிகள்ல. கரெக்ட், சூப்பர். ஆப்ஷன் சி 2, 3 தான் கரெக்டு. சரிங்களா? அவர் ராஷ்டிரபதி பவனுக்கோ ராஷ்டிரபதி நிலையத்துக்கோ எதுக்குமே வாடகை செலுத்தணும்னு அவசியம் இல்லை. அவர் போய் குடியரசுத் தலைவர் ஆனதுலேருந்து 5 வருஷம் வரைக்கும், இன்னொரு குடியரசுத் தலைவர் வரைக்கும் அவர் அங்கே தங்கிக்க முடியும், வித்தவுட் ரெண்ட். சரிங்களா? அடுத்து ஆளுநரை பற்றியான கேள்வி. ஆளுநர் மாநில அரசின் நிர்வாக தலைவராக உள்ளார். நிர்வாக அதிகாரங்களை நேரடியாகவோ அவர் கீழே உள்ளவர்களாலோ 154 உறுப்பின்படி அமைச்சர்கள் செயல்படுத்துவார். மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்திலும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. சரிங்களா? 3ல் எது ரைட்டு? ஒன்று 2 3 1 2 2 3 1 3. ஆப்ஷன் பி 1 2 தான் ரைட்டு. சரிங்களா? இந்த ஆர்டிக்கல் கரெக்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் உள்ள அனைத்திலும் ஆளுநருக்கும் அதிகாரம் இருக்கும். அவரும் சில விஷயம் சேர்த்துவார். ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா
தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு போய் கொடுத்த நீட்டை அவர் நிறுத்தி வைக்கிறதுக்கான எந்த ஒரு உரிமையும் இருந்திருக்காது. சரிங்களா? மாநில பட்டியலில் இருக்கிற அத்தனை அதிகாரமும் அவருக்கும் இருக்கு. சரியா? ஸோ அடுத்து, ஆண்டுதோறும் நடைபெறும் மாநில தலைமை செயலர்களின் மாநாடுகளுக்கு தலைமை வகிப்பவர் பிரதமர், குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர், முதன்மை செயலர். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம் இருக்கும். அதில் மாநில தலைமைச் செயலர்கள் இருக்காங்க. இப்போ வந்து யார் இருக்கா? சிவதாஸ் மீனா இருக்கார் இல்லையா? அவங்களுக்கு வருஷம் மீட்டிங் வைப்பாங்க. எத்தனை ஸ்டேட் இருக்கு? 28 ஸ்டேட்டு ப்ளஸ் வந்து ஒன்றிய அமைச்சரவை இருக்கு இல்லையா? இந்த ஒன்றிய பிரதேசம், யூனியன் டெரிட்டரி, அதில் இருக்கிற எல்லா மாநில தலைமைச் செயலாளருக்கும் ஒரு மீட்டிங் நடக்கும். அதில் யார் தலைமை வகிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை செயலர். யாரு? முதன்மை செயலர். சரிங்களா? இவர் வந்து கேபினட் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. சீஃப் செக்ரட்டரியோட ஹெட், எல்லா பாஸுக்கும் பாஸ். சரிங்களா? இப்போ யார் இருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் குப்தான்னு ஒருத்தர் இருக்கார். யார்? ராஜீவ் குப்தா. இவர் யாருக்கு டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவார்? பிரைம் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார், பிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணுவார். சரியா? ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். 2.5 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் சம்பளம் மாதம். சரிங்களா? அடுத்து, ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். உறுப்பு 156. அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படலாம். மாநில சட்டமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை ஆளுநர் பெறுகிறார். சரியான விடை என்ன? சூப்பர். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 1, 2 தான். சரிங்களா? இது ஆர்டிகல் கரெக்டு தான். மாநில சட்டமன்றத்தால் இவரோட ஊதியத்தை நிர்ணயம் செய்ய மாட்டாங்க. நாடாளுமன்றம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஊதியத்தை நிர்ணயம் செய்யும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. ஆளுநருக்கான படிகள் எல்லாம் எங்கேருந்து வரும்? ஊதியெல்லாம். அதாவது ஊதியத்தை நிர்ணயிக்கிறது நாடாளுமன்றம், ஊதியம் கொடுக்கறது தான் ஸ்டேட் கவர்மெண்ட். அது கொடுத்துதான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து, சரியான விடை சட்டம் 312 கீழ் சட்டமன்றம் அமர்வில் இல்லாத காலங்களில் ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம். மாநில சட்டமன்றம் 2 அவைகளை கொண்டிருந்தால் அதன் மேலவைக்கு 1/6 உறுப்பினர்களை இலக்கியம், அறிவியல், கலை, கூட்டுறவு, சமூக பணி போன்றவற்றில் அறிவும் அனுபவமும் உள்ளவர்களை நியமிக்கலாம். கீழவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியங்களை நியமிக்கலாம். அதாவது ஆளுநரோட அதிகாரத்தை பற்றி கேட்குறாங்க. இதில் எது சரியான விடை? நம்ம கிட்ட மேலவை கீழவை இல்லை, ஒரே ஒரு அவை தான், சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேவையில்லை. ஆனால் தெலுங்கானா, ஆந்திரா அதெல்லாம் ஈரவே இருக்குது. ஸோ சரியான விடை என்னது? 2, 3 சரி. சரிங்களா? 1/6 குடியரசுத் தலைவர் மாதிரியே இவரும், அவர் எப்படி லோக்சபாவுக்கு ராஜ்யசபாவுக்கு 12 பேர், ஸோ அதே மாதிரி இவரும் 1/6 நியமிப்பார். அதே மாதிரி கீழவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியன். ஆனால் இந்த அவசர சட்டம் நாம் ஆல்ரெடி பார்த்தோம், என்னது? 213, 312 வராது, 213. அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 தப்பாக போச்சு. சரிங்களா? அடுத்த கேள்வி, மாநில அரசமைப்பு இயந்திரம் நிலை குலைந்து விட்டால் உறுப்பு 352 படி பரிந்துரைக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. குடியரசுத் தலைவரது நேரடி ஆட்சி என்றால் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி என்று பொருள். அமைச்சரவை இல்லாத மாநில ஆட்சி என்று பொருள்படும். இதில் எது சரியானது? சூப்பர், வெரி குட். சரிங்களா? 2, 3 தான் கரெக்டு. ஏன்? 352 தேசிய நெருக்கடி, 356 தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நெருக்கடி? மாநிலத்தில் வர நெருக்கடி. சரிங்களா? இந்த மாதிரி ஆளுநர் ஆட்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா உடனே எலெக்ஷன் வச்சுருவாங்க. சரியா? ஸோ அடுத்து, குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக, சரிங்களா, குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்சம் 50 தேர்வுக்குழு வாக்காளர்களால் முன்மொழிவு செய்யப்பட வேண்டும். 50 வாக்காளர்கள் அதை வழிமொழியணும்.
ஒவ்வொரு வேட்பாளரும் எவ்வளோ வந்து டெபாசிட் கட்டணும், 20,000க்கான டெபாசிட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது கரெக்டு? ஒன்று 2 தான் கரெக்டு. டெபாசிட் எவ்வளவு? 20,000 இல்லை, எவ்வளவு? 15,000. 15,000 கட்டினா குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கலாம். ஆனால் ஒருத்தர் ஓட்டு போட மாட்டாங்க. ஆளுங்கட்சி யாது சொல்லுதோ அவங்க தான் குடியரசுத் தலைவர். சரிங்களா? நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத போது முதலமைச்சரால் பிறப்பிக்கப்படும் சட்டம் அவசர சட்டம். நீக்குதல் என்பது ஒரு சட்டம், உரிமை அல்லது ஒப்பந்தத்தை சட்டப்படி நீக்குதல். ஒருவர் சட்டப்பூர்வமாக வைக்கும் பதவியின் காரணமாக வேறு பதவிக்கும் பொறுப்பாக இருந்தால் அலுவல் வழி தலைமை ஆகும். ஸோ இதுவும் ஆப்ஷன் 2, 3 கரெக்டு. நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத போது முதலமைச்சரால் பிறப்பிக்கப்படும் சட்டம் அவசர சட்டம் இல்லை, ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றம்னா குடியரசுத் தலைவர், சட்டமன்றம்னா ஆளுநர். சரிங்களா? ஒரு விஷயத்தை நீக்குதுங்கிறது அதுக்கான உரிமை அல்லது ஒப்பந்தத்தை சட்டப்படி நீக்கினாதான் நீக்குதல், வாயில சொல்றது இல்லை. சரிங்களா? ஒருத்தர் சட்டப்பூர்வமாக ஒரு பதவி வகிக்கிறார் அப்படின்னா இன்னொரு பதவிக்கும் பொறுப்பாக இருந்தால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அலுவல் வழி தலைமை. டெம்பரவரியாக போஸ்டிங்கில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம், அலுவல் வழி. ஸோ அடுத்த கேள்வி, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞருக்கு இணையாக ஒரு அரசின் தலைமை வழக்குரைஞர் நியமிக்கப்படுகிறார். உயர்நீதிமன்றத்தின் வழக்குரைஞராகும் தகுதி உடையவர்களே ஆளுநர் தலைமை வழக்குரைஞராக நியமனம் செய்கிறார். சரியான கூற்று எது? யாரு? அட்வொகேட் ஜெனரல், மாநில தலைமை வழக்கறிஞர். ஸோ எது ரைட்டு? ஒன்று மட்டும்தான் ரைட்டு. உயர் நீதிமன்றத்தின் வழக்குரைஞர் ஆகும் தகுதி இல்லை, நீதிபதி ஆகும் தகுதி. இவருக்கு என்ன தகுதி இருக்கும்? நீதிபதி ஆகும் தகுதி உடையில தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டோட தலைமை வழக்குரைஞராக நியமிப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாதாடுவார். அவர் தோக்கிற மாதிரி வந்துச்சுன்னா யார் போவாங்க? இந்த தலைமை வழக்குரைஞர் போவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் வாதாடினாலும் இவர் தான் வாதாடுவார். இந்தியா அந்த ஒரு மாநிலத்தோட வழக்கறிஞர் அந்த மாநிலத்தின் எந்த கோர்ட்டில் வேணாலும் போய் அவரால் வாதாட முடியும். அதே மாதிரி எந்த இந்தியா பூரா அவரால் அந்த ஸ்டேட்டுக்காக வாதாட முடியும். சரியா? ஸோ அடுத்து, இந்திய குடியரசானது அமெரிக்க குடியரசிலிருந்து வேறுபடுகிறது. நடைமுறையில் உண்மையான அதிகாரங்கள் அனைத்தும் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர் குழுவிடம் உள்ளது. தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை சின்னமாக பிரதமர் திகழ்கிறார். சரியான கூற்று எது? பொறுமையாக படிங்க, டக்குன்னு போட்டுறாதீங்க. வெரி குட். தான் சொன்னேன் பொறுமையாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1, 2 தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு நிலைத்தன்மையின் சின்னமாக யாரு? பிரதமர் இல்லை, யாரு திகழுவா? குடியரசுத் தலைவர். மற்றதெல்லாம் பிரதமர் கரெக்டு. இதுக்கு யார் திகழுவா? குடியரசுத் தலைவர் தான் திகழ்வார். சரிங்களா? ஸோ அடுத்து, ஆளுநர் தொடர்பான கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று. அரசமைப்பு இயந்திர சீர்குலைவு பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புதல். அதாவது கவர்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, அரசமைப்பு இயந்திர சீர்குலைவுனா கவர்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்தல். இது ரெண்டுமே சரின்னு தான் வரும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, பிரதமர் பதவியும் பொறுப்பும் பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனிச்சிறப்பு மிக்க அதிகாரமயமாகவும் விளங்கியது என்று கூறியவர் மிண்டோ, மார்லே, டப்ரின், ரிப்பன். யாரு? சாரி, மார்லே. யாரு? மார்லே தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, ஆளுநரின் நீதித்துறை அதிகாரம் தொடர்பான சரியான விடை. தண்டனையை வழங்குதல். நீதித்துறை, இங்க பாருங்க, ஒருத்தரோட தண்டனையை குறைத்தல், மன்னிப்பு வழங்குதல், தண்டனையை நிறுத்தி வைத்தல், தண்டனையை மாற்றுதல். அதாவது தூக்கு தண்டனையிலேருந்து ஆயுள் தண்டனையா, ஆயுள் தண்டனையிலேருந்து ஒரு 10 வருஷமா,
தண்டனை தூக்கு தண்டனை நிறுத்தி வச்சிருது, தூக்கு தண்டனை மன்னிப்பு கொடுக்கறது. இதில் எது ஆளுநரோட நீதித்துறை அதிகாரம் தொடர்பான சரியான விடை? ஆப்ஷன் ஏ 1 2 3 4 நாலுமே ஆளுநருக்கான நீதித்துறை அதிகாரம் தான். சரிங்களா? ஸோ அடுத்து ஆளுநரின் நீதித்துறை அதிகாரம் பற்றி சரியான விடை. மாவட்ட நீதிமன்றங்கள், கிளை நீதிமன்றங்கள் உள்ளிட்ட சார்பு நீதிமன்றங்கள் பதவிகள், நியமனங்கள், பதவி உயர்வுகள் போன்றவற்றை தீர்மானித்தல். உயர் நீதிமன்றத்தின் பதவிகள், நியமனங்கள், பதவி உயர்வுகள் போன்றவற்றை தீர்மானித்தல். ஒன்று மட்டும்தான், மாவட்டம் வரைக்கும் தான் அவருக்கு பவர் இருக்கு. மாநில உயர் நீதிமன்றங்கள்லாம் இவர் ஆலோசனை தான் வழங்க முடியும், தீர்மானம் எடுக்க முடியாது. ஸோ உயர் நீதிமன்றத்தோட அதெல்லாம் யார் பண்ணுவா? குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். இவர் ஆலோசனை மட்டும் வழங்குவார், இவரும் முதலமைச்சரும். சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு வேட்பாளர் முதல் கட்டத்தில் தேவையான ஒதுக்கீடு பெற்றால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான கேள்வி. சரிங்களா? வாக்கெடுப்பில் முதல் விருப்ப வாக்கில் குறைந்த வாக்குகள் பெற்ற வேட்பாளரை நீக்கிவிட்டு அவரின் முதல் விருப்ப வாக்குகள் மற்றவருக்கு மாற்றப்படுகிறது. வேட்பாளர் தேவைப்படும் வாக்குகள் கிடைக்கும் வரை இந்த செயல்முறை தொடர்கிறது. சரியான விடை எது? சரியான விடை டி. சரிங்களா? தேவைப்படுற வாக்கு இருக்கிற வரைக்கும் செயல்முறை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தேவையான ஒதுக்கீடு வாங்கினா தான் அடுத்த கட்டத்துக்கு. வாக்கெடுப்பு முதல் விருப்ப வாக்கில் குறைந்த வாக்குகள் பெற்றால் அந்த வேட்பாளர் நீக்க விட்டு அவரோட இரண்டாவது விருப்ப வாக்குகள்னு இருக்கும்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சிக்கலான ஒரு தேர்தல் தான். ஸோ அடுத்து குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் தொடர்பானது. குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தில் நுழைந்த தேதி முதல் 5 வருட காலத்திற்கு குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பார் என்று அரசமைப்பு 52 கூறுகிறது. குடியரசு துணைத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பதன் மூலம் எந்த நேரத்திலும் தன் பொறுப்பிலிருந்து விலக முடியும். நாடாளுமன்றத்தால் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம், இதை தவிர குற்றம் சாட்டுவதன் மூலம் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். பழிச்சாட்டுதல். சரிங்களா? இதில் சரியானது எது? குடியரசுத் தலைவர் அவரோட ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் தருவார். ஸோ ஆப்ஷன் 1 2 3 மூணுமே சரிதான். ஸோ இதுவும் கரெக்டு தான். பதவி விலகல் கடிதம் இது வந்து டிஎன்பிசி கொஸ்டினுங்க. சரிங்களா? அதே மாதிரி கண்டன தீர்மானம் நிறைவேற்றி பழி சாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவரை பதவியிலேருந்து தூக்க முடியும். சரிங்களா? இந்த வரைக்கும் அந்த மாதிரி தூக்கின மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அடுத்து 24வது கேள்வி, குடியரசு துணைத் தலைவர் கேள்வி. பதவினால் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராகிறார். மக்களவையில் சபாநாயகர் போன்ற இவருக்கும் மாநிலங்களவையில் அதிகாரம் உண்டு. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு எந்த ஊதியமும் இல்லை. எது சரியானது? மூணுமே சரிதான். குடியரசுத் தலைவருக்கு தான் சம்பளம், துணை குடியரசுத் தலைவருக்கெல்லாம் சம்பளம் இல்லை. சரியா? ஸோ அடுத்தது தவறான விடை. தவறான விடையை தேர்ந்தெடுங்க. அரசமைப்பு 70 உறுப்பின்படி குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவரின் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் இருப்பர். குடியரசுத் தலைவரின் விருப்பத்தில் பேரிலே அமைச்சர்கள் நியமனம் என்று கூறப்பட்டாலும் நடைமுறையில் அவர்கள் உள்துறை அமைச்சராலேயே தேர்வு செய்யப்படுகிறார். இது கரெக்டான தவறானது. சரியானதுல தவறானது. சூப்பர். 1 3 தான் தவறு. குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் மீது தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் யாருக்கு கீழே இருக்கிறாங்க? பிரதமர் கீழே, உள்துறை அமைச்சர் கீழே இல்லை. யாரு? பிரதமர் கீழே. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. என்ன வரும்? 75 என்ன வரும்? 75வது ஆர்டிக்கல். சரியா? ஸோ அடுத்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைக்கிறது. எதிர்க்கட்சிகள் அரசு தொடர்பான பிரச்சனைகளை தெளிவாக அறிந்து கொள்ளவும் அரசினை விழிப்பாக இருக்க செய்யவும் முடிகிறது. இது நிழல் அமைச்சரவை என்று அழைக்கப்படுகிறது. எது சரியான விடை?
2, 3 தான் சரி. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில். ஸோ எதிர்கட்சிகள் என்னன்னு சொல்லுவாங்க, நிழல் அமைச்சரவை. கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணுதோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லணும். அதுதான் சரியான எதிர்கட்சி. அது எதிர்கட்சி சரியாக இருந்ததுன்னா ஆட்சி இன்னுமே சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து, பிரதமர் அலுவலகத்தின் பணிகள் தொடர்பான பின்வருவற்றில் சரியான விடை. அரசாங்கத்தின் தலைவர் என்ற நிலையில் உள்ள பிரதமருக்கு தேவையான உதவிகளை செய்வது, மத்திய அமைச்சர்களுடன், துறைகளுடன், மாநில அரசுகளுடன் தொடர்பை பராமரிப்பது, பிஎம்ஓ ஆஃபீஸு. சரிங்களா? ஸோ அடுத்து, நிதி ஆயோக், தேசிய வளர்ச்சிக்குழு போன்றவற்றுக்கு தேவையான உதவிகளை செய்வது, ஊடகங்களுடன் பொதுமக்களுடன் பிரதமர்களின் தொடர்புகளை பராமரிப்பது. எல்லாமே பிரதமர் அலுவலகத்தோட பணிகளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். 1, 2, 3 சரிதான். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுனா, இந்த நிதி ஆயோக், தேசிய வளர்ச்சி குழு, இதுக்கான ஹெல்ப்பெல்லாம் எங்கேருந்து வரும்? பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து தான் வரும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இந்திய அரசமைப்பின் 4வது பகுதியில் உள்ள 143 முதல் 157 வரையிலான உறுப்புகள் மாநில நிர்வாகத்தை குறிப்பிடுகிறது. மத்திய அரசில் காணப்படும் நாடாளுமன்ற நிர்வாக முறையே மாநிலத்திலும் உள்ளது. மாநில நிர்வாகமும் ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சர் குழு ஆகியவற்றை கொண்டது. சரியான விடை எது? பொறுமையா போடுங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி கரெக்டு, ஆனால் ஆர்டிக்கல் தப்பு. 153லேருந்து எத்தனை வரைக்கும் வரணும்? 167 வரைக்கும் மாநில நிர்வாகம். ஸோ மத்திய அரசில் நாடாளுமன்றத்தில் எப்படி வந்து பிரதமர், குடியரசுத் தலைவர் அப்படின்னு இருக்காங்களோ, இங்கே எப்படி இருப்பாங்க? ஆளுநர், முதலமைச்சர், அவங்களுக்கு இல்லை அமைச்சரவை குழு. சரியா? ஸோ அடுத்தது, ஸோ இந்த பாடம் ஃபுல்லாகவே கூட்டுறதாங்க போகும். 12th பாலிட்டினாவே கூற்று தான் போகும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கவனிச்சிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து கேள்வி வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ மத்தியில் குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்தில் ஆளுநரே நிர்வாக தலைவராக உள்ளார். சில மாநிலங்களில் ஒற்றை அவையை கொண்ட சட்டமன்றமும் மற்ற சில மாநிலங்களில் இரட்டை அவையை கொண்ட சட்டமன்றமும் உள்ளது. பகுதி 5வது பகுதியில் இப்பிரிவுகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தின் புறம் சரியான ஆன்சர் எது? 1, 2 தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? இந்த ஜம்மு காஷ்மீர் ஆர்டிகல் 370 ரத்து பண்ணிட்டாங்க. சரிங்களா? இது 5வது பகுதியில். இதுவும் ஜம்மு காஷ்மீரும் எத்தனாவது பகுதியில் இருக்கும்? 4வது பகுதியில் தான் இருக்கும், மாநிலத்தோட நிர்வாகத்தில். ஆனால் இந்த ஜம்மு காஷ்மீரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 370 கேன்சல் பண்ணதுனால இந்தியாவில் எடுக்கிற எல்லா சட்டங்களும் எதுக்கும் பொருந்தும்? ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும். இந்த புக்கு எடிஷன் வரும்போது ஜம்மு காஷ்மீர் ஆர்டிகல் 370 ரத்து பண்ணல, இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் சில பல குழப்பங்கள் இருக்குது. ஆனால் புக் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இது தவறு தான், பகுதி 4ன்னு வரணும். சரிங்களா? இப்போ அந்த பகுதி எப்படின்னு தெரியல. ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ண டேட்டு மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் நான் வச்சுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசி தேர்வுகளில் ஒரு 15 வருஷ கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மினிமம் ஒரு 10 வருஷத்தில் ஆர்டிகல் 370 படி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த கேன்சல் பண்ண டேட் எப்போ அப்படின்னு ஆகஸ்ட் 5, 2019. சரிங்களா? ஆகஸ்ட் 5, 2019 அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணதாக சொன்னாங்க. அதற்கப்புறம் கேஸ் நடந்துச்சு. ஆனால் கேஸில் ரிமூவ் பண்ணது சரி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, தேவைப்படும். ஸோ அடுத்து ஆளுநரை பற்றி, மாநிலத்தின் ஒதுக்கு நிதியின் பாதுகாவலர் ஆளுநர். எந்த முன்வரைவும் ஆளுநரின் முன் ஒப்புதலின்றி சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியாது. ஆளுநரின் பரிந்துரை இன்றி மாநிலங்களுக்கான கோரிக்கை எதுவும் கோரப்பட முடியாது. எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. சரியான விடை சூப்பர்.
ஏ இல்லைங்க, ஆப்ஷன் டி. சில பேர் ஏ போட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஒரு முன்வரைவை ஆளுநரோட ஒப்புதல் இன்றி சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். சரிங்களா? ஒரு முன்வரைவை கொண்டு வருவதற்கு ஆளுநரோட ஒப்புதல் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் அது சட்டமாகும்னா யாரோட ஒப்புதல் வேணும்? ஆளுநரோட ஒப்புதல் வேணும். இப்போ நீட்டு சம்மந்தமாக ஒரு விஷயத்தை முன்வரைவை கொண்டு வராங்க, அதுக்கு ஆளுநரை நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீட்டை பேன் பண்ணணும், அதை சட்டமாக்கணும், அதுக்கு ஆளுநரோட ஒப்புதல் தேவை. சரியா? ஸோ அடுத்து குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம், அது தொடர்பான கேள்விகளில் ஒரு நிமிஷம் அது தொடர்பாக சரியான விடை என்ன? குடியரசுத் தலைவராக இருப்பவர் மீண்டும் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதியற்றவராவார். தமது பதவியை குடியரசுத் தலைவர் 5 வருட காலத்திற்கு அல்லது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் பொறுப்பு ஏற்கும் வரை தொடரலாம். எது சரியானது? ரெண்டு மட்டும்தான் சரி. ஒருத்தரை மறுபடியும் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கலாம். அப்துல் கலாம் ஐயாவை மறுபடியும் தேர்ந்தெடுக்க பரிசீலனை பண்ணாங்க, அவர் தான் வேணாம் அப்படின்ட்டார். சரியா? அதில் சில கான்ஃப்ளிக்ட் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அவரை வேணான்னு சொன்னிச்சு அப்படின்ற மாதிரி கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்குது. அது என்னங்கிறது தெரில. ஆனால் காங்கிரஸ் அவரை மறுபடியும் குடியரசுத் தலைவராக கொண்டு வரலான்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. சரியா? ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஆளுநர் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே உரையாற்றுகிறார். ஆளுநரின் முன் அனுமதியின்றி எந்த முன்வரைவும் சட்டமாக முடியாது. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டாலும் அவரது ஒப்புதலின்றி சட்டமாகாது. சரியான கூற்று இது. இப்போதான் இது சம்பந்தமாக நம்ம பார்த்தோம். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஸோ முன் அனுமதியின்றி எந்த முன்வரைவும் சட்டமாக முடியாது, அவரோட அனுமதி வேண்டும். சரிங்களா? ஒருவேளை அவரோட முன் அனுமதியின்றி முன்வரைவை கொண்டு வரலாம், ஆனால் ஒப்புதலின்றி சட்டமாகாது. சரியா? ஸோ சரியான கூற்று, அமெரிக்க அரசமைப்பின் போன்று இந்திய அரசமைப்பும் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வழங்குகிறது. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பதவி நாட்டின் 3வது உயர்ந்த பதவியாகும். எது சரியான கூற்று? ஒன்று மட்டும்தான் சரி, ஆர்டிக்கலும் சரி. துணை குடியரசுத் தலைவர் இந்தியாவின் 2வது மிக உயர்ந்த பதவி. முதல்ல எது? குடியரசுத் தலைவர், 2வது துணை குடியரசுத் தலைவர். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் தொடர்பான சரியான விடை. ஆட்சி நடத்துவதில் படிப்படியாக ஆங்கில மொழியின் பயன்பாட்டை அதிகரிக்க செய்யும் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது, ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்திற்கான சிறப்பு ஒழுங்காற்று விதிகளை உருவாக்குவது, பட்டியலிடப்பட்ட அல்ல பழங்குடியினர் பகுதிகளை நிர்வாகம் செய்வதற்கான சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்குதல். எது சரியான விடை? 1 2 3 1 2 2 3 1 3. சூப்பர், 2 3 மட்டும்தான். ஸோ ஆட்சி நடத்துவதில் ஆங்கில மொழியோட பயன்பாடு இல்லை, ஹிந்தி. ஆர்டிக்கல் இருக்குங்க, அவரோட அதிகாரத்தில் இதுவும் ஒரு விஷயமா இருக்குது, நிர்வாக அதிகாரத்தில். சரிங்களா? ஸோ அடுத்து குடும்ப அமைச்சரவை, கிச்சன் கேபினெட்னு சொல்லுவாங்க, கேபினெட். சரிங்களா? குடும்ப அமைச்சரவை என்பது அமைச்சரவைக்குள்ளேயே சிறு குழுவாக செயல்படும் அமைச்சரவை குழு. இது முறை சார்ந்த குழு. ஒவ்வொரு பிரதமருக்கும் இப்படி ஒரு அமைச்சரவை குழு இருந்துள்ளது. முக்கியமான அரசியல் பிரச்சனைகளை முடிவு எடுப்பதில் ரகசியத்தை பாதுகாக்க பிரதமருக்கு இந்த அமைச்சரவை குழு உதவியாக உள்ளது. எது ரைட்டு? அமைச்சரவை குழுவே சிறு குழுவாக இருக்குது, முறை சார்ந்த குழு, பிரதமருக்கு ஒரு குழு இருக்கு, ரகசியமாக வச்சிருக்குது. ஆப்ஷன் டி இல்லை. சரியா? ஆப்ஷன் ஏ. ஏன் அப்படின்னா இது ஒரு முறை சாராத குழு. இதை பற்றி எந்த ஒரு இதுவுமே குறிப்பிடப்படல. முறை சாராத குழு அந்த கேபினெட் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அடுத்து ஆளுநராக நியமிக்கப்பட தேவையான தகுதி, 30 வயதை நிறைவு செய்தவர், ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, நாடாளுமன்ற அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. யோசிக்கக்கூடாது இந்த கேள்வியெல்லாம். எது சரியானது? 2 3. ஏன்?
35 வயது. ஆளுநர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் எல்லாம் 35. மற்றவங்க எல்லாம் பிரதமர் எல்லாமே எத்தனை? 30 வயசு. பிரதமர், முதலமைச்சர்லாம் 30 வயசை நிறைவு செய்திருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து, குடியரசுத் தலைவராக கூடுதல் பொறுப்பு வகிக்கும் துணை குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வருவற்றுள் சரியான விடை. அதாவது குடியரசுத் தலைவர் இல்லை, துணை குடியரசுத் தலைவர் தான் பதவியில் இருக்காரு. அவருக்கான விஷயங்கள் எது? 3 மாதங்களுக்கு மட்டுமே ஆகும். இந்திய குடியரசுத் தலைவராக செயல்படும் போது குடியரசுத் தலைவரின் ஊதியம் இதர படிகள் நாடாளுமன்ற முடிவுகளின்படி பெறுகிறார். அதே நேரத்தில் அவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்பட முடியாது. சரியான விடை கேட்குறாங்க. எது சரியானது? ஆப்ஷன் சி 2, 3 தான் சரி. ஸோ அவர் எத்தனை மாதங்களுக்கு மட்டும் இருக்கலாம்? 6 மாதத்துக்கு மட்டும் இருக்கலாம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்து ஆகணும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, இந்த அமைச்சர் குழுவை பற்றி அரசமைப்பு 78 ஆர்டிகல் படி குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். குடியரசுத் தலைவர் தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் இந்த அமைச்சரவை குழுவின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்கிறார். அமைச்சர் குழுவில் 3 வகையான அமைச்சர்கள் இருப்பர். எது சரியான விடை? ஆப்ஷன் சி 2, 3. சரிங்களா? என்ன இது வரும்? என்ன ஆர்டிகல் வரும்? ஸோ ஆர்டிகல் 74 வரும். 74 பிரகாரம் அமைச்சரவை குழு இருக்கும். 75 பிரகாரம் பிரதமரை நியமிப்பார். சரியா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து, ஆளுநரை பற்றி. ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு பகுதி. ஆர்டிகல் 168 படி சட்டமன்றத்தின் ஒரு பகுதி ஆவார். சட்ட அதிகாரங்களை கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்தை கூட்டவும், முடித்து வைக்கவும், ஒத்தி வைக்கவும், கலைத்து விடவும் அதிகாரம் படைத்தவர் ஆளுநர். சரியான விடை எது? ஆப்ஷன் ஏ 1, 2, 3. ஆப்ஷன் ஏ 1, 2, 3. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். மக்களவை உறுப்பினருக்கான அனைத்து தகுதியிலும் கொண்டிருக்க வேண்டும். 30 வயதை பூர்த்தி செய்ததாக இருக்க வேண்டும். எந்த ஆதாயம் தர பதவியிலையும் இருக்கக்கூடாது. மத்திய மாநில உள்ளாட்சியில். சரியா? இதில் எதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க? தகுதிகளை. ஸோ இதுலேயும் கொடுத்துட்டாங்க. 1, 3 தான். ஏன்? 35 வயசு இருக்கணும். 30 வயசுங்கிறது இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அடுத்து, பிரதமர் தொடர்பான சரியான விடை. பிரதமர் இப்போ தான் வந்திருக்காரு. அமைச்சரவையின் கூட்டங்களை கூட்டவும் தலைமையேற்று நடத்தவும் பல குழுக்களின் தலைவரும் பிரதமரே ஆவார். அரசின் கொள்கை முடிவுகளை ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளின் நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிடுகிறார். ஒரு பிரதமர் பதவி விலகினாலோ அல்லது இறந்து விட்டாலோ அவரது அமைச்சரவையே இல்லாமல் போய்விடும். ஸோ சரியானது எது? 1, 2, 3. பிரதமர் பதவி விலகிட்டாரு இல்லை செத்து போயிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த அமைச்சரவையை கலைச்சிட்டு புதுசாக எலெக்ஷன் வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, பிரதமரின் சரியான கூற்று. பிரதமரின் முதன்மையானதும் முக்கியமானதும் பொறுப்பு அவரது அமைச்சரவையின் உறுப்பினர்களின் பட்டியலை தயாரிப்பது. அமைச்சர்கள் யார் யார் இருக்கணும்னு பட்டியல் தயாரிக்கிறது. அமைச்சரவை உறுப்பினர் பட்டியலுடன் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஒப்புதல் பெற்றவுடன் அமைச்சரவை அமைக்கப்படுகிறது. மிக முக்கியமான அமைச்சர்கள் மாநில அமைச்சர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் துணை அமைச்சர்கள் என்றும் அறியப்படுகிறார். சரியான கூற்று எது? சரியான கூற்று என்ன? 1, 2 மட்டும்தான். ஸோ முக்கியமான அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்கள். கேபினெட்டுக்கு அப்புறம் இருக்கிறவங்க யாரு? ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், மாநில அமைச்சர்கள். 3வதுல இருக்கிறவங்க தான் துணை அமைச்சர்கள். 3 நிலையில் அமைச்சர்கள் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேபினெட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணை அமைச்சர்கள். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, இதுவும் பிரதமர் தான். மக்களவையின் பெரும்பான்மை கட்சி அல்லது கட்சிகளின் கூட்டணி தலைவரையே பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பெரும்பான்மை ஆதரவை திரட்டக்கூடியவர் என குடியரசுத் தலைவரால் கருதப்படுகிற ஒருவரை பிரதமராக நியமனம் செய்கிறார்.
பிரதமருக்கென குறிப்பிட்ட பதவி காலம் எதுவும் இல்லை. பெரும்பான்மை கொண்ட கட்சி அல்லது கட்சிகளின் தலைவராக இருக்கும் வரையில் அவரே பிரதமராக தொடர்வார். எது சரி? ஆக்சுவலாக என்ன சரி? மூணுமே சரிதான். ஸோ 5 வருஷம் எலெக்ஷன் தான், ஆனால் அது இருக்கிற வரைக்கும் அவரே பிரதமராக இருக்கலாம். தனியாக ஒரு ஆட்சி இவ்வளோ நாள் இருக்கணுங்கிற மாதிரி எதுவும் இல்லை. சரியா? ஸோ அடுத்து, பிரதமரின் தேர்வு மற்றும் நியமனம் பற்றிய குறிப்புகள் அரசமைப்பில் உள்ளது. பிரதமர் பதவிக்கு நேரடி தேர்தல் எதுவும் இல்லை. அரசமைப்பின் 75வது உறுப்பின்படி பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறுகிறது. எது சரியான விடை? ரெண்டு மூணு தான். அதாவது பிரதமர் பதவிக்கு நேரடி தேர்தல் எதுவும் இல்லை அப்படின்னா பிரதமர் மட்டும் நின்று அவருக்கு ஓட்டு போகிறது இருக்கா? இல்லை. ஒரு மக்களவை தேர்தலுக்கு ஓட்டு போட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் ஒருத்தரை தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பிரதமர் தேர்வு மற்றும் நியமனம் பற்றிய குறிப்புகள் அரசியலமைப்பில் இல்லை. சரிங்களா? இது இல்லை, இது தனியாக உருவாக்குனது. சரியா? ஸோ அடுத்து, ஒன்றிய ஆட்சித்துறையை பற்றி கூறும் அரசமைப்பு. ஒன்றிய ஆட்சித்துறைன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி எந்தெந்த உறுப்பு சொல்லுது? 52 to 78, 51லேருந்து 74, 50லேருந்து 72, 52லேருந்து 70. ஸோ 52லேருந்து 78 வரைக்கும். சரியா? இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுங்க. பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சி முறையை, அதாவது குடியரசுத் தலைவரை அரசின் தலைவராக கொண்டுள்ள முறையை இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்கிறது. பிரதம அமைச்சரவையில் சமமானவர்களில் முதன்மையானவராக திகழ்கிறார். சரியானது எது? ரெண்டு மட்டும்தான் சரி. பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சி இல்லை. யுஎஸ் அமெரிக்க நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதில் யார் இருக்கிறா? குடியரசுத் தலைவரின் கொண்டுள்ள முறை தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு. சரியா? அரசின் தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். அரசமைப்பு பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை குழுவிடம் நிர்வாக பொறுப்பை தந்துள்ளது. நாட்டில் கொள்கைகளை உருவாக்கும், முக்கிய முடிவுகளை எடுக்கவும் அமுல்படுத்தவும் அரசமைப்பு சட்டங்களின் மூலம் ஒரு குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சரியான கூற்று. நாட்டின் கொள்கைகளை உருவாக்கவும் முக்கிய முடிவுகளை எடுக்கவும் அமுல்படுத்தவும் குழுவிற்கு அதிகாரம், அதுதான் அமைச்சரவை குழு. ஸோ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் 1, 2 ரெண்டுமே சரிதான். பிரதிநிதிகள் தானே அரசமைப்புக்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து, குடியரசுத் தலைவரின் நிதித்துறை முன் அனுமதியின்றி நிதி மசோதாவை அறிமுகப்படுத்துவது, இந்தியாவின் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியத்தின் மீது கட்டுப்பாடினை வைத்திருத்தல், நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்தல். எது சரியானது? ஒன்று 3. ஆக்சுவலாக அவர் நிதி அதிகாரத்தில் ஒதுக்கீடு செய்யப்படாத நிதின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கையில் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ எதுக்காவது ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க, பாலம் கட்டுறதுக்கு, மெட்ரோ போடுறதுக்கு, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்கீமுக்கு அப்படின்னா அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். ஒதுக்கீடு செய்யப்படாத நிதின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது யார் கையில் இருக்கும்? குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து, நீதித்துறை கருணை காட்டும் உரிமையை பயன்படுத்தி தண்டனைகளை மாற்றி அமைப்பது குடியரசுத் தலைவரின் நீதித்துறை அதிகாரம். சரிங்களா? உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் முதன்மை நீதிபதிகளையும் ஏனைய நீதிபதிகளும் நியமிப்பது, நீதிமன்றத்தின் சட்டம் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளிப்பது. எது சரியானது? ஒன்று 2 தான் சரி. சரிங்களா? இது கருணை காட்டும்னா ஆர்டிகல் 72 மரண தண்டனையை நிறுத்தி வைக்க முடியும், கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா? உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தோட நீதிபதிகள்லாம் யார் நியமிப்பா? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். மாவட்ட நீதிமன்றங்கள், செஷன்ஸு, உள்ளாட்சியில் இருக்கிறது அதெல்லாம் ஆளுநர்.
நீதிமன்றத்தின் சட்டம் தொடர்பான கேள்விகளுக்கு யாருக்கும் பதில் அளிக்கணுங்கிற அவசியம் குடியரசுத் தலைவருக்கு இல்லை. அவருக்கு தான் உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் என்ன பண்ணுவாங்க, சட்ட ஆலோசனை வழங்குவாங்க. அவர் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து 50வது கேள்வி. இந்திய அரசமைப்பின்படி மாநில அரசமைப்பு மற்றும் நிர்வாகத்தின் தலைவராக ஆளுநர் இருக்கிறார். மாநில நிர்வாகத்தின் ஆட்சி பொறுப்பு ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சட்டசபைக்கு ஒட்டுமொத்தமாக கூட்டு பொறுப்புள்ள அமைச்சரின் ஆலோசனைப்படி செயல்படுகிறார் ஆளுநர். எது சரியானது? ஆப்ஷன் ஏ 3மே சரிதான். ஆப்ஷன் ஏ 3மே சரிதான். சரிங்களா? ஸோ ஆனால் மாநிலத்தோட கூட்டு பொறுப்பு அமைச்சரின் ஆலோசனைப்படி தான் ஆளுநர் செயல்படுகிறாருன்னா இல்லை. இப்போ சண்டையாக தான் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அடுத்து 51. தவறான விடை. அமைச்சர் குழுவின் செயல்பாடுகள் தொடர்பான தவறான விடை. நாடாளுமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது. நாடாளுமன்ற குழுக்களை நியமிக்கிறது மற்றும் துறைகளுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கிறது. ஆளுநர் நியமனம் குறித்த ஆலோசனை வழங்குகிறது. தவறான விடை எது? தவறான விடை எது? 2, 3 தான் தவறு. சரியா? 1 கரெக்டு. நாடாளுமன்ற குழுக்களை நியமிப்பது அதெல்லாம் அமைச்சரவை குழுவோட செயலரோட வேலை, அந்த பிணக்குகளை தீர்க்கிறதெல்லாம். சரிங்களா? ஆலோசனை, இந்த ஆளுநர் சம்பந்தமான ஆலோசனைலாம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் குழு கொடுக்காது. சரிங்களா? ஆளுநர் நியமனம் கொடுத்த ஆலோசனைகளை வழங்குகிறது அப்படிங்கிறது எல்லாமே அமைச்சர் குழுவோட வேலை இல்லை. ஆனால் இப்போ அதெல்லாம் அவங்களுக்குள்ளே பண்டிகை தான். சரியா? ஸோ அடுத்து அமைச்சர் குழுவின் செயல்பாடுகள் குறித்த சரியான விடை. அமைச்சரவை குழு தான் உயர்ந்தபட்ச முடிவுகளை எடுப்பதற்கு மற்றும் கொள்கைகளை வகுப்பதற்கான அதிகாரம் பெற்ற அமைப்பு. அனைத்து முக்கியமான சட்ட, நிதி மற்றும் வெளியுறவு விவகாரங்களை கையாளுகிறது. அரசமைப்பு ரீதியான அனைத்து நியமனங்களையும் மூத்த செயலக நிர்வாகிகளும் இது கட்டுப்படுத்துவது இல்லை. சரியானது எது? 1, 2. ஆக்சுவலாக இது கட்டுப்படுத்தும். அரசமைப்பு ரீதியான அனைத்து நியமனங்களையும் மூத்த செயலர்களை யாரை எங்கே போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அமைச்சர் குழு பயங்கரமாக இன்டர்ஃபியர் ஆகும். சரியா? அது இல்லாமல் பிரதமர் தனித்து செயல்பட மாட்டார். யாரை நிதி, ஏன்னா யாரை எந்த இடத்துல போடணும், யாரை கேபினட் செயலராக போடணும், யாரை தலைமைச் செயலராக போடணும், ஒன்றிய பகுதிகளில் யாரை இராணுவ சம்மந்தமாக போடணும் அப்படிங்கிற மாதிரியான நியமனங்கள்லாம் அமைச்சரவை குழு கட்டுப்படுத்தும். சரிங்களா? அடுத்து அமைச்சரவை குழு செயலர் தொடர்பான சரியான விடை. அமைச்சரவை குழுவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சருக்கும் உதவி செய்ய ஒரு அலுவலர் இருப்பார். அமைச்சரவை குழு செயலர்களின் முதன்மை இடம் முதன்மை செயலருக்கு தரப்பட்டுள்ளது. உயர் தேர்வு குழுவின் போர்டு தலைவராக அவர் இருப்பார். சரியான விடை என்ன? ஆப்ஷன் ஏ 1, 2, 3. 3மே கரெக்டு தான். சரிங்களா? அடுத்த கேள்வி. முதலமைச்சரின் ஆலோசனைப்படி பிற அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார். சரியான விடை. சரிங்களா? ஆளுநர் விரும்பும் வரையில் மட்டுமே அமைச்சர்கள் அப்பதவியில் இருப்பர். முதலமைச்சரின் ஆலோசனைப்படி தான் ஆளுநர் செயல்படுகிறார். சரியான விடை எது? 1 சரி, 1, 3 தான் சரி. ஆளுநர் நினைக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியில் இருக்க மாட்டார். யார் நினைக்கணும்? முதலமைச்சர் நினைக்கிற வரைக்கும் தான் அவர் பதவியில் இருப்பாங்க. முதலமைச்சர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க. சரியா? ஸோ ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ செந்தில் பாலாஜியை என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணார் அப்படிங்கிறதுக்கோசரம் அவர் அமைச்சர் பதவியிலேருந்து ஜெயலலிதா தூக்கினாங்க.
ஸோ முதலமைச்சர் விரும்பும் வரையில் தான் அமைச்சர்கள் பதவியில் இருக்க முடியும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, ஒன்றிய அமைச்சர்கள் குழு தொடர்பான பின்வருவற்றுள் சரியான விடை. அமைச்சரவையின் உட்குழுவாக இது இருக்கிறது. அமைச்சரவையிலிருந்து அமைக்கப்படும் இந்த குழு அரசமைப்பில் குறிப்பிடப்படாத ஒன்றாகும். அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ஒன்றாக அமர்ந்து கொள்கை முடிவுகளை எடுப்பர். எது சரியான விடைன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று 2 தான் சரி. சரிங்களா? அமைச்சரவையில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து கொள்கை முடிவு எடுக்க மாட்டாங்க. கேபினெட் அமைச்சர்கள் தான் எடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி சில விஷயங்கள்ல மாநில அமைச்சர்கள்ட்டையும் கேட்பாங்க. ஆனால் எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு எல்லா முடிவுகளையும் எடுக்க மாட்டாங்க. சரியா? ஸோ அடுத்து ஆளுநர் தொடர்பான விஷயத்தில் சரியான பதில். எந்த ஒரு கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறாத சூழ்நிலையில் ஒரு புதிய முதலமைச்சரை நியமித்தல், அவையின் பெரும்பான்மை ஆதரவை இழந்த போதும் அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்கடிக்கப்பட்ட பின்னரும் பதவி விலக மறுக்கும் நிலையில் அமைச்சரவையை பதவி நீக்கம் செய்வது, பெரும்பான்மை இழந்த முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் சட்டசபையை கலைத்து விடுதல். ஸோ எது 1, 2, 3. எந்த ஒரு கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் யாருமே ஆதரவு பெறாத சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் அவருக்கு தெரிஞ்ச அவர் விருப்பப்படுற ஆளை முதலமைச்சராக நியமிக்க முடியும். சரியா? நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோற்று போயிட்டாங்க, ஆதரவு இழந்ததுக்கப்புறம் பதவி விலக மறுக்கணும்னா அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர முடியும். பதவி இழந்த ஒரு முதலமைச்சரோட ஆலோசனையின் பேரில் அவர் சட்டசபையை கலைச்சிட்டு ரீஎலெக்ஷனுக்கு கால்ஃபர் பண்ண முடியும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, பிரதமர் அலுவலகம் பிஎம்ஓ ஆஃபீஸ். அமைச்சரவை தொடர்பான விவரங்களில் பிரதமர் அலுவலகம் பிரதமருக்கு உதவுகிறது. அமைச்சரவை தொடர்பான விவரங்களை அமைச்சரவை செயலகம் நேரடியாக கையாள்கிறது. அமைச்சரவை செயலகம் பிரதமர்களின் வழிகாட்டுதல்படியே செயல்படுகிறது. எது சரியான விடை? ரெண்டு 3 தான். அமைச்சரவை தொடர்பான விவகாரங்களில் அமைச்சரவை அலுவலகம் தான் பிரதமருக்கு உதவும். அதில் பிரதமர் அலுவலகம் தலையிடாது. அமைச்சரவை தொடர்பான விவகாரங்களில் அமைச்சரவைக்கு ஒவ்வொரு அமைச்சரவைக்கும் ஒரு செயலகம் இருக்கும். அதுதான் பிரதமருக்கான டேட்டாவை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து, மக்களவையின் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவர் பிரதமர். மற்ற அமைச்சர்களை தேர்வு செய்ய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யவும் எந்த ஒரு அமைச்சரையும் பதவி நீக்கம் பரிந்துரை செய்யவும் பிரதமருக்கு அதிகாரம் உள்ளது. பிரதமருக்கு பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்வது குடியரசுத் தலைவரின் பொறுப்பாகும். ஒன்று சாரி 1, 2, 3 ரெண்டுமே ரைட் இல்லை. 1, 2 மட்டும்தான் ரைட்டு. பிரதமருக்கான பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்வது குடியரசுத் தலைவரோட பொறுப்பு இல்லை. அவர் பொறுப்பு அவரே பார்த்துக்குவார். சரிங்களா? ஸோ அடுத்து, இந்திய அரசமைப்பின் 54வது உறுப்பு இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்கிறது. 53வது உறுப்பு இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிப்பதுடன் அவற்றை நேரடியாக மறைமுகமாக செயல்படுத்த வழிவகை செய்கிறது. எது கரெக்டு? ரெண்டு மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? 54 சொல்லாது. என்ன சொல்லும்? 52. சரியா? ஸோ அடுத்து, குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் தொடர்பானது. அரசமைப்பின் 60வது உறுப்பு குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு விரிவான நடைமுறைகளை தந்துள்ளது. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு நாடாளுமன்றத்தில் மொத்த உறுப்பினர்கள் 3/1 பகுதியினால் கையொப்பமிட்ட தீர்மானத்தின் மூலம் குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும். எது சரி? 1, 2, 1, 2, 2. ரெண்டுமே தவறு. ஸோ இதுக்கு என்ன 61வது ஆர்டிகல் வரணும். இதுக்கு 3/2 கையெழுத்து போடணும். சரியா? பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. குடியரசுத் தலைவரின் சட்டத்துறை அதிகாரங்கள் தொடர்பான சரியான விடை. நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டங்களை கூற்றுவது, ஒத்திவைப்பது, மக்களவையை கலைத்தல்,
மாநிலங்களுக்கு 12 உறுப்பினர்களை, மக்களவைக்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்வது, நாடாளுமன்ற கூட்டங்களின் துவக்க உரையை நிகழ்த்துவது, நாடாளுமன்றங்களுக்கு தகவல் அனுப்புவது. சட்ட அதிகாரத்தில் எது கரெக்ட்? கரெக்டு. 1 2 3 மூணுமே கரெக்டு தான். சரியா? ஸோ அடுத்து 62வது கேள்வி. சரிங்களா? சட்டத்துறை தொடர்பான தவறானது. நிதி சார்ந்த முன்வரைவுகள் மீது முழுமையான அல்லது தற்காலிக மறுதளிப்பை அதிகாரத்தை பயன்படுத்துவது, சில வகையான முன்வரைவுகளை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்குவது, நாடாளுமன்றம் நடப்பில் இல்லாத போது சட்டங்களை பிரதிப்பது. சட்டத்துறை தொடர்பான தவறானது. ஒன்று 3 தான் சரிங்களா? தவறானது. சரியா? நிதி சார்ந்த சில முன்வரைவுகளை கொண்டு வருவதற்கு அனுமதி வழங்குறது சட்டத்துறையோட பொறுப்பு. சரியா? ஸோ அடுத்து, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அல்லது மாநில பொதுப்பணி ஆணையத்தின் தலைவர் உறுப்பினர்களை ஆளுநர் நியமிக்கிறார். துணை சார்பு நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் நியமனங்கள், பதவிகள், பதவி உயர்வு போன்றவற்றை ஆளுநர் தீர்மானிக்கிறார். மாநில நிர்வாகத்தை சீராக இயக்கும் பொறுப்பு ஆளுநருடையது. எது சரி? ஒன்று 2 3 மூணுமே சரிதான். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, மாநில அமைச்சர் கொள்கை முடிவு எடுப்பதில் ஈடுபட்டவர்கள். மற்ற இருபிரிவு அமைச்சர் குழு இருக்கு இல்லையா, அது சம்பந்தமானது. மாநில அமைச்சர்கள் கொள்கை முடிவுகளை எடுப்பதில் ஈடுபடுபவர்கள். மற்ற இருபிரிவு அமைச்சர்கள் நிர்வாக பொறுப்புகளை மேற்கொள்பவர். அனைவருக்கும் உச்சமாக பிரதமர் நாட்டின் உயர்ந்த ஆட்சி அதிகாரம் கொண்டவராக திகழ்கிறார். மறுபடியும் சொல்றேன், யாரு? கேபினெட் அமைச்சர்கள் தான் கொள்கை முடிவு எடுப்பாங்க. சரிங்களா? மற்ற இருபிரிவு நிர்வாக பொறுப்பு தான். எல்லாத்துக்கும் ஹெட் யாரு? மோடிஜி ஐயா. இப்போ மோடிஜி ஐயா பிரதமர். சரிங்களா? ஸோ அடுத்து, அமைச்சர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இடையில் தொடர்பு பாலமாக இருப்பவர் பிரதமரே. நாடாளுமன்றத்திற்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் பாலமாக இருப்பவரும் அவரே. அரசின் வெளிநாட்டு விவரங்களை வெளியிடும் முக்கிய நபராக குடியரசுத் தலைவர் உள்ளார். எது சரி? ஒன்று 2 தான் சரி. சரி, எது சரி? 1 2. வெளிநாட்டு விவகாரங்களுக்கு யார் போவா? பிரதமர் தான் போவார். போன ஆட்சியெல்லாம் பிரதமர் வெளிநாட்டிலே தான் சுற்றிட்டு இருந்தார். ஸோ வெளிநாட்டு விவரங்களை யார் வெளியிடுவாங்க? வெளியிடுறது, டீலை முடிக்கிறதெல்லாம் யாரோட வேலை? பிரதமரோட வேலை. சரியா? ஸோ அடுத்து 66வது கேள்வி, குடியரசு துணைத் தலைவர். அவரை பற்றி சில கேள்விகள் தான் இருக்கும். குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பதவியை தற்காலிகமாக குடியரசுத் தலைவர் அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி வகிப்பார். அதாவது இவர் இல்லாத போது இவர், இவர் இல்லாத போது இவர், இவர் இல்லாத போது இவர், அப்படி வரும். சரிங்களா? குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள், ஊதியம் குடியரசுத் தலைவர் போலவே அனுபவிக்க அதிகாரம் இல்லை. எது சரியான விடை? கெஸ் பண்ணியிருப்பீங்க. எது? ஒன்று மட்டும்தான். குடியரசுத் தலைவர் இல்லாத போது அந்த சலுகைகளை அனுபவிக்க முடியும், அதிகாரம் உண்டு. வேலை செய்கிறாங்கல்ல, சலுகையும் சம்பளமும் கொடுத்தானே ஆகணும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி, குடியரசுத் தலைவரின் ஆட்சித்துறை அதிகாரங்கள் தொடர்பான தவறான விடை. அயல்நாடுகளுக்கான வர்த்தகத்தை கையாள்வது, தனியார் அமைப்புகளுக்கான நடைமுறை விதிகளையும் வரைகளையும் அங்கீகரிப்பது, ஒன்றுகை காலுக்குட்பட்ட பட்டியலின பழங்குடியினர்கள் நிர்வாகம் செய்வது. ஸோ இதெல்லாம் இவரோட வேலை இல்லை, இதுவும் இவரோட வேலை இல்லை, இது மட்டும்தான் இவரோட வேலை. ஸோ தவறானது அது 1 2. ஸோ அயல்நாடுகளுக்கான வர்த்தகம்லாம் யார் பாப்பா? உள்துறை அமைச்சர், பிரதமர், இதுக்கான அமைச்சர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாடம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கல் இருக்காது, ஆனால் கூற்றுகள் நிறையா இருக்கும்.
ரொம்ப கஷ்டமான பாடம் தான் சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் இந்த பாடத்தை ஒரு தடவைனாச்சும் படிச்சுடுங்க. படிச்சுட்டு லைவ் அட்டன் பண்ணுங்கள். அப்படி படிக்கல அப்படின்னா கூட இன்னொரு தடவை படிச்சுட்டு இந்த லைவை ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த லைவ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு லைவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.